ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரங்களை கிளீன் பண்றதுக்கு லெமன் சால்ட் லிக்விட் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிக்விடை வந்து பித்தளை பாத்திரங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லா பாத்திரங்களுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சடனாக தோணுன ஒரு ஐடியான்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம இந்த இட்லி குக்கர்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல உள்ள தண்ணி ஊற்றி வச்சு நம்ம வேக வைக்கும் போது, அது குறிப்பா உப்பு தண்ணியா இருந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ள பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பத்து மாதிரி அந்த உப்பு வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை ஈஸியா கிளீன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பர் ரிசல்ட் கிடைச்சது. ஸோ அந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி கிளீன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து காப்பர் வெசல்ஸை வந்து அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் கிளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சேம் அதே லிக்விடை யூஸ் பண்ணி தான் நான் கிளீன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸும். மோஸ்ட்லி நம்ம பஞ்சபாத்திரம் இதுல வந்து தண்ணி நம்ம ஊற்றி வைக்கும்போது, அதுவும் உப்பு தண்ணி வைக்கும்போது இதுல கலர் சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஸோ இதுவுமே நான் வீடியோல வந்து கிளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் ரிப்பீட்டடா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கிளீன் பண்ணி வச்சதும் உடனே வந்து ஆக்சிடைஸ் ஆயிரும், கருப்பா மாறிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஆல்ரெடி ப்ரூஃபா கூட ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா கூட அந்த பூஜை பாத்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கிளீன் பண்ணது காலையில சரியா ஒரு 9 மணிக்கு நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்க டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து 2 o'clock ஆகுது. ஸோ இமீடியட்டா ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது போல எதுவும் ஆகாது. நான் டைமிங்கே இப்போ உங்களுக்கு உடனே நான் காமிக்கிறேன். பட் அந்த கலர் பாருங்க அப்படியே தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனக்கு இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் கிளீன் பண்ணி இது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி அந்த வீடியோ காமிச்ச டம்ளர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் இமீடியட் எல்லாம் மாறுறது கிடையாது. ஸோ அதுக்கான ப்ரூஃபாக தான் இன்னைக்கு இதையுமே நான் கிளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 2 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். காலையில கிளீன் பண்ணி வச்சது. பட் எந்த கலர் சேஞ்சஸும் ஆகலை, அப்படியே தான் இருக்கு. ஸோ என் வாட்சில் டைமிங் கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, எக்ஸாக்டா 2 o'clock இருக்கு. ஸோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க டைமிங் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க உடனே கருத்து போயிடுது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அது போலலாம் எதுவும் இல்லை. நம்ம சுலபமா கிளீன் பண்றதுக்கு இந்த ஒரு மெத்தடை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேரால அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியாது, அது உப்பு கரையா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடா இருக்கும் தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இது எப்படி கிளீன் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இன்னைக்கு வந்து லெமன் சால்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண பாத்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அந்த உப்பு கரை வந்து ஓரங்கள் அதிகமாக படியும். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 10 மாதிரி ஃபார்ம் ஆகிறதுலாம் இருக்கு. ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடிய பாத்திரங்களும் அது போல இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இது போல் தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. அது கூட ஒரு 2 ஸ்பூன் போல் இந்த லெமன் சால்ட் வந்து போட்டுக்கலாம். லெமன் சால்ட்டுங்கிறதுக்கான இன்னொரு பேர் வந்து சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சிட்ரிக் ஆசிட்னு கூட கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாடி நான் வந்து புழிஞ்சு விட்ருக்கேன். அவ்வளோதான். இது ரெண்டையும் போட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்புக்கரை ஓரங்களை படிஞ்சிருக்கிறது எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். இது போலவே பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கர்லாம் வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி விட்டு தான் இந்த மாதிரி வேக வைக்கிறீங்கன்னா அதில் கூட ஃபார்ம் ஆகும். அதுக்குமே நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் இல்லை 15 days ஒன்ஸ் வந்து இது போல் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நான் சொன்னீங்கன்னா கொதிக்க வச்சதுக்கப்புறமே நான் சாய்ச்சி காமிக்கும் போது அந்த ஓரங்கள் இருந்தது எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தது. இப்போ அங்கங்கே வந்து லைட்டாக அந்த கருப்பு புள்ளி மாதிரி இருக்குது. அது ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா சுத்தமாக போயிடும். ஸோ இடையில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேயே சரி அந்த பஞ்ச பாத்திரம் வந்து நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடிய பாத்திரத்தையும் வந்து க்ளீன் பண்ணி காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆனது தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொன்று மெயினாக நான் ஏன் இந்த காப்பரை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த லெமன் சால்ட் யூஸ் பண்ணனால இமீடியட்டாக ஆக்சிடைஸ் ஆயிரும், கலர் சேஞ்சஸ் வந்துடும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஆகாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் இதை இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாத்திரத்தை நான் க்ளீன் பண்ணும்போது டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காலையில் 9 மணி தான். ஸோ அப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதும் அந்த உப்பு எங்கெல்லாம் படிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சபீனா மட்டும் வச்சு தேய்ச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம அந்த இட்லி பாத்திரம் இருக்குங்களா அதுலேயும் உள்ளுக்குள்ளே லைட்டாக அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். அங்கங்கே அந்த கருப்பாக படிஞ்சிருந்ததுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதும் அது சுத்தமாக போயிடுச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்கலை.
ஸோ இப்போ அந்த பாத்திரத்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்ச பாத்திரத்தையும் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். ஆனால் காப்பரை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கட்டாயம் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உடனே ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடுங்க. அப்போலாம் வந்து அந்த கலர் சேஞ்சஸ்லாம் எதுவும் வராமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படியான உப்பு கரெல்லாம் படிஞ்சிருக்குன்னா நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைமிங்கே காமிச்சிருக்கேன். நான் காலையில் க்ளீன் பண்ணது தான். இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் நல்லா காஞ்சிருக்கு, தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ அதோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து பாருங்கள். எந்த ஒரு உப்பு கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது. ஸோ இது போல் பாத்திரங்களுக்குள்ள படியக்கூடிய உப்பு கரைக்கு நம்ம ஈஸியாக இந்த லெமன் சால்ட்டை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பஞ்சபாத்திரத்துலேயும் உள்ளே வந்து அதிகமாக உப்பு கரை வந்து இருந்தது. ஸோ அதே தண்ணியிலே நான் போட்டு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த ஆக்சிடைஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு சிம்பிளான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வச்சு மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணவங்க எல்லாருமே உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.